சென்னையில இருந்து அப்பா, அம்மா துபாய்க்கு வராங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம். ஏர் இந்தியால வந்திருந்தாங்க. ஸோ டெர்மினல் 2ல போய் நாங்க பிக்கப் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட் 10:00 தான் லேண்ட் ஆனாங்க. ஸோ வீட்டுக்கு வரதுக்கே அப்படி இப்படின்னு ஒரு 12:30 ஆயிடுச்சு. மறுநாள் தான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். நான் சில லிஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தேன். அப்பா, அம்மா கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி. அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. மெயினா பசு நெய்யி, அப்புறம் குட்டி பையனுக்கு பிளேட் எல்லாம் கேட்டிருந்தேன். அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெரியவனுக்கு லஞ்ச் பேக் பண்றதுக்காக மில்லட் நூடுல்ஸ்லாம் கேட்டிருந்தேன். அதனால அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எல்லாத்தையும் வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தாங்க. இங்க இருக்க லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி அப்படின்னு ஒவ்வொன்னா எக்ஸைட்மென்ட்டோட பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பாவால சும்மா உட்காரவே முடியல. நான் என்ன வேலை பார்க்குறேனோ கூட வந்து அவரும் செஞ்சுட்டு இருந்தாரு. அம்மா வெஜிடேரியன், அப்பாவும் அவ்வளவா நான்வெஜ் சாப்பிடாததுனால லூலு மார்க்கெட் தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். அங்க போய் நெறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அடுத்த வர நாள்லாம் மோஸ்ட்லி வெஜ் தான் இருக்கும். அப்பா, அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் கூட வெளிநாட்ல இருக்கிறது, இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம என் பெரிய பையன் பாட்டி, தாத்தா வருவாங்கன்னு ரொம்ப ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். வந்தவுனே அவனுக்கு ரொம்ப ஹேப்பியாயி விளையாட ஆரம்பிச்சுட்டான். சென்னையில டெலிவரி பார்த்துட்டு 1 மாசத்துலயே துபாய்க்கு வந்ததுனால, சின்ன குட்டியோட அவங்க அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல. இப்ப நல்லா ஜாலியா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க.